2024 වර්ෂයේ நாளை சமய பாட பரீட்சை இடம்பெறும். நாளை காலை 8:30 மணி முதல் 11:40 வரை மாத்திரமே பரீட்சை இடம்பெறும். நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் 3663 நிலையங்களை அமைத்துள்ளோம். விசேடமாக வடமாகாணத்தில் நெடுந்தீவு, நைனாத்தீவு உள்ளிட்ட தீவுகளிலும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பரீட்சார்த்திகளுக்கு இலகுவாக செல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கான மத்திய நிலையங்களை வழங்கியுள்ளோம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான 3,98,182 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 75,965 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் தகுதி பெற்றுள்ளனர். 3,663 நிலையங்களில் பரீட்சை இடம்பெற உள்ளது. ரத்மலான, தங்கல்ல, மாத்தரை, சிலாபம் ஆகிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் விசேட மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வழமை போன்று மெகசின் சிறைச்சாலை, வட்டரக்க சுனீத வித்யாலயம், மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை உள்ளிட்ட இடங்களிலும் பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடாத பொருட்கள் தொடர்பிலும் இங்கு அறிவுறுத்தப்பட்டது. சாதாரண தர பரீட்சையின் போது சில தினங்கள் பிற்பகல் வேளையிலும் பரீட்சையை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பிற்பகல் 1 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும் என்பதோடு வெள்ளிக்கிழமை மாத்திரம் பிற்பகல் 2 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும். சகல பரீட்சார்த்திகளுக்கும் கால அட்டவணை அனுப்பப்பட்டுள்ளதால் அதிலுள்ள விடயங்களை மாத்திரம் கவனத்திற்கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பரீட்சார்த்திகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய மழையுடன் கூடிய காலநிலைக்கு மத்தியில் பரீட்சார்த்திகள் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டால் அது தொடர்பில் அறிவிக்க அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தொலைபேசி இலக்கங்கள் சிலவற்றை அறிவித்துள்ளது. 117 எனும் அவசர தொலைபேசி இலக்கம் அல்லது 0113668020 0113668010 0113668013 0113668010 மற்றும் 0763117117 எனும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்க முடியும். இதற்கு மேலதிகமாக பரீட்சைகள் திணைக்களத்தின் 1911 எனும் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கும் அழைப்பை ஏற்படுத்த முடியும். முன்னரை விடவும் முன்கூட்டியே நாம் பரீட்சை அனுமதி அட்டையை வழங்கியிருந்தாலும் அது உங்களது கையொப்பத்தின் பின்னரே அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாக மாறும். பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரின் உறுதிப்படுத்தலுடன் அதனை மேற்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இருந்தால் உங்களது கையொப்பத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரம் யாருக்கு உள்ளது என்பதை அனுமதி அட்டையில் குறிப்பிட்டுள்ளோம். எனவே உரிய நபரிடம் உங்களது கையொப்பத்தை கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பரீட்சைக்கு நீங்கள் தோற்றினாலும் பெறுவற்றின் போது நீங்கள் சில விசாரணைகளுக்கு உள்ளாக வேண்டி வரும். ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் அங்கீகரிக்கப்பட்ட ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் அட்டையை பரீட்சை மத்திய நிலையத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். தேசிய அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டு, அங்கீகரிக்கப்பட்ட சாரதி அனுமதி அட்டை ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்படும். யாராவது ஒருவருக்கு மேலே குறிப்பிட்ட ஆள் அடையாள ஆவணம் எதுவும் இல்லையெனில் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரியை சந்தியுங்கள். அவருக்கு நாம் உரிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம். ஆனால் பரீட்சை பெறுபேறு கிடைப்பதற்கு முன்னர் அது தொடர்பான விசாரணைகளுக்கு முகங்கொடுத்து உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னரே பெறுபேறு வெளியிடப்படும். பரீட்சைக்கு தேவையான பேனை, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் தவிர வேறு எதனையும் கொண்டு செல்ல முடியாது. தண்ணீர் போத்தல் எடுத்துச் செல்ல முடியும். கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் கடிகாரம், கையடக்க தொலைபேசியோடு பயன்படுத்தக்கூடிய இலத்திரனியல் உபகரணங்கள் உள்ளிட்ட எவற்றையும் பரீட்சை மத்திய நிலையங்களுக்குள் கொண்டு செல்ல முடியாது. இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வைத்திருந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் 5 வருடங்களுக்கு பரீட்சையில் தோற்ற தடை விதிக்கப்படும். நேர காலத்தோடு பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுங்கள்.